மிராக்கிள் மார்னிங்கில் நம்ம டே 14ல் இருக்கோம். மிராக்கிள் மார்னிங்கில் நேற்று சொன்ன மாதிரி ஜேர்னலிங் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து எலாபரேட் பண்ண போகிறேன். ஜேர்னலிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம லைஃப்பில் இருக்க எல்லாத்தையுமே எழுத போகிறோம். அட்லீஸ்ட் நம்ம வந்து 5 to 10 minutes வந்துட்டு காலையிலேயே நம்ம வந்து ஜேர்னலிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஜேர்னலிங்னால நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்மளோட ஐடியாஸ், பிரேக் த்ரூஸ், நம்மளோட ரியலைசேஷன், ஒருத்தவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம், அவங்களோட ட்ரூ கலர்ஸ் தெரிஞ்சிருக்கோம், அதை பற்றி எழுத போகிறோம். அப்புறம் நம்மளுக்கு நடக்கிற சக்ஸஸ் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியராக இருந்தாலும் அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு லெசன் கற்றுருந்துருப்போம், அதையும் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடச்சிச்சு, பர்சனல் க்ரோத் எப்படி போயிட்டுருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம எலாபரேட் பண்ணி எழுத போகிறோம். நம்ம ஆத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, முதல்ல கொஞ்ச நாள் வந்துட்டு அவரோட பெட்லேயே வந்துட்டு ஜேர்னலிங் எழுதணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டாராம். அது வந்து நைட் டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணியிருந்தாராம். அப்படி அவர் நைட் டைம் பண்ணுறப்போ பார்த்தா முக்கால்வாசி நாள் அவர் வந்து 10 o'clock வந்துட்டு அப்படியே டேரெக்டாக பெட்டில் வந்து தூங்குறனால அவரால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியலையாம். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம ஏன் மார்னிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டு அவர் வந்து டே பை டே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பண்ணியிருந்திருக்காரு, பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுருந்துருக்காரு. அப்போது வந்து அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் ஜேர்னி இருந்துச்சு இல்லையா, அப்போ ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்போ நிறைய நாள் வந்து பிளாங்க் பேஜஸ் இருந்திருக்கு. நைட் டைம் அவர் பண்ணியிருக்கப்போ நிறைய நாள் பிளாங்க் பேஜஸ் இருக்குது. ஸோ ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம வந்து ஜேர்னலிங் பண்ணுறப்போ டேட் வாரியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜேர்னலிங் பண்ண ஆரம்பித்தோன்னா எந்த டேஸில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பியும் நம்ம அன்றைக்கி எப்படி எழுதியிருக்கோம், நம்ம இயர் பிகினிங்கை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இயர் எண்டிங்கில் வந்து எப்படியெல்லாம் நம்ம மாறியிருக்கோம், எந்த விஷயம்லாம் நம்ம லைஃப்பில் மாறியிருக்கு, எந்த விஷயத்தில் வந்து நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பல விஷயங்கள் வந்துட்டு நம்ம இந்த மிராக்கிள் மார்னிங்கில் ஜேர்னலிங் பண்ணுறப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால நம்மளுக்கு கிராட்டிடியூடும் நம்மளுக்கு வந்து அதில் போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கிராட்டிடியூட் தனியாக எழுதுகிறோம், பட் இதில் எழுதுகிறப்போ டபுள் டைமாக 2.0 மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் க்ரோத்தை வந்து நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், இயர் எண்டில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங்கில் நான் எப்படி இருந்திருக்கேன், இயர் எண்டில் ஏதாவது அசன் பில்டப் பண்ணியிருக்கேனா அப்படின்னு என்னை பற்றி நான் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ண போகிறேன். அப்புறம் ரீகேப் மாதிரி நான் இயர் எண்டில் பார்க்குறப்போ எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வரும். நம்ம வந்து ஒன்றை பற்றி எழுதுகிறப்போ வந்துட்டு அதை திங்க் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே போய் தான் எழுதுவோம். அப்போ நம்ம வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் மாதிரி போயிட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அதை ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயின் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதனால நம்மளுக்கு ஒரு ஐடியாஸும் கிடைக்கும். திருப்பி ஒரு விஷயத்தை எழுதுகிறப்போ நம்மளுக்கு வந்து வேறு ஐடியாவும் கிடைக்கலாம் இல்லையா, நல்ல விஷயத்தை பற்றி எழுதுகிறப்போ. அப்புறம் ஒரு லெசன்ஸ் நம்ம கற்றுருந்தோன்னா நம்ம வந்து ஆல்ரெடி கற்றுந்ததை வச்சுட்டு நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்கை பார்த்துட்டு நம்மளுக்கு ஓகே நம்ம இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நாமளே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அப்ரிசியேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி இம்பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து மிஸ்டேக்ஸில் லேர்ன் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக மாறுறோம் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜேர்னலிங்னால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு என்னென்னா, ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட்டை சூஸ் பண்ணணும். இப்போ வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஜேர்னலிங் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது வந்து டிஜிட்டலாகவும் இருக்கலாம், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கலாம். டிஜிட்டல்னால் என்ன, ஆஸ் யூஷுவல் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெடிஷ்னலாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பென், ஒரு புக்கு, ஜேர்னலிங் சொல்லிவிட்டு நிறையா ஆன்லைன்லேயே விற்கிது, அமேசானில் நானும் பார்த்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்தா அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீப்பாக வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு ஜேர்னலிங் ஸ்பைரல் புக் மாதிரி வாங்கிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்டபிளாக எவ்ரிடே எழுத ஆரம்பிச்சுட்டு நடுவில் 2-3 பேஜ் உங்களால் எழுத முடியலன்னா அந்த டேட்ஸை வந்து நீங்கள் போட்டுட்டு எழுதாமல் வச்சுக்கோங்க. நம்மளால் முடியலன்னா அந்த 2 டேட்டை நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து நம்ம இவ்வளோ நாள் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த winnersjournal.com அப்படின்ற ஒரு வெப்சைட்லேயும் நம்ம வந்து ஜேர்னல்ஸ் இருக்குமா, அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அமேசானில் நிறையா மார்னிங் மிராக்கிள் ஜேர்னல்ஸ் பற்றி இருக்கும், அதில் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 5 minute ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஜேர்னலிங் ஆப் இருக்காமா, அது ரொம்ப ஃபேவரட் ஆப்பாமா, அதை வச்சுட்டு இவர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாரு. அதுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த 5 minute ஜேர்னலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவினிங் ஆப்ஷனாக கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து என்னென்னா, இவரோட ப்ரெஃபரன்ஸ் என்னென்னா காலையிலேயே வந்து ஜேர்னலிங் பண்ணலாம். ஏன்னா இவரை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதில் வந்து நைட் டைம் ஜேர்னல் பண்ண முடியல, டயர் ஆகிடும் அப்படின்றதுனால தான் இவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன எழுத போகிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து வச்சுக்கணும். அந்த யோசிச்சுட்டு நம்ம என்னெல்லாம் மோஸ்ட்லி எழுதுவோன்னா, நம்ம ஒர்க் அவுட் பற்றி,
கிராட்டிடியூட் பற்றி, ட்ரீம் வந்து என்னன்றதை பற்றி, ஃபுட்டோட ஜேர்னலிங், ஃபுட் வந்து நம்ம வந்து இந்த ஃபுட் மாறுறேன், நான் ஹெல்த்தி ஃபுட் வந்து போகிறேன் அப்படின்னா அதை பற்றி எழுதலாம். அதுக்கப்புறம் என்னோடய கோல் செட்டிங், லைக் நம்ம வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு பல ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, நான் இதை படிக்கணும், ஃபேமிலியில் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ட்ரீம்ஸும் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து வெறும் மணிக்காக மட்டும் நினைக்காதீங்க, ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப், மணி, கேரியர் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஹெல்த், ரிலேஷன்ஷிப், மணி, கேரியர் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம் தான் எல்லா ஆத்தரும் சொல்லியிருக்காங்க. அதே தான் இந்த ஆத்தரும் சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் அப்படின்னா என்னென்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு லெவல் 10ல் வச்சுக்கிறது தான் லைஃப். வெறும் மணி மட்டும் வச்சுக்கிட்டு ஹெல்த் இல்லாமல் விடுறதும் தப்பு. வெறும் ஹெல்த் மட்டும் வச்சுக்கிட்டு மணியை ஃபோக்கஸ் பண்ணாமல், ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணாமல் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ எல்லாமே நம்மளுக்கு தேவை அப்படின்றத வந்துட்டு நல்லாவே நீங்கள் வந்து 2-3 தடவை உங்கள் லைஃப்பில் சொல்லிக்கோங்க. அப்படி நீங்கள் சொல்கிறப்பயே உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது உங்கள் பிரெயின்குள்ளே போயிடும். அதனால் நம்ம வந்துட்டு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறப்போ எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணி எழுதலாம். இப்போ வந்து என்னென்னா புக்கு எழுதுறத பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு 82% ஆஃப் அமெரிக்கன் வந்து புக் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால எழுத முடியல. ஏன் ரீசன்னா அவங்களுக்கு வந்து பிஸியாக இருக்குது லைஃப். அந்த பிஸியான லைஃப்லேருந்து அவங்க வெளியில் வந்தால் தான் அவங்களால புக் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளால் புக் எழுத முடியலன்னா நம்மளோட லைஃப் ஸ்டோரியவே வந்து ஒரு பென்னப் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி எழுதி ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கிட்டு அதையே வந்து நிறைய பேரோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு எப்போவுமே புக்ஸ் எழுதுறத வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வச்சுருக்காரு. அதே மாதிரி நம்மளும் புக்ஸ் எழுதலாம், எல்லாருனாலையும் புக் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கஸ்டமைசிங் லைஃப் சேவர்ஸ், அது அடுத்த சாப்டர். அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இது கொஞ்சம் குட்டி சாப்டர் தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம மிராக்கிள் மார்னிங்கை வந்துட்டு 60 மினிட்ஸ் சாம்பிளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிராக்கிள் மார்னிங்கில் நம்ம வந்து 60 மினிட்க்கு என்னென்ன வச்சுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி எஸ்னா சைலன்ஸ், ஏனா அஃபர்மேஷன், வீனா விசுவலைசேஷன், ஈனா எக்ஸசைஸ், ஆர்னா வந்துட்டு ரீடிங், எஸ்னா ஸ்கிரிப்பிங், அதுதான் ஜேர்னலிங் இல்லைனா ரைட்டிங். அதுதான் இப்போ நம்ம கடைசியாக பார்த்தோம் இந்த டாப்பிக்கில். இப்போ வந்து எல்லாத்துக்குமே டைமை வந்துட்டு அவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைலன்ஸ் 5 மினிட்ஸ். சைலன்ஸில் என்ன பண்ணலாம்? நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா சைலண்ட்டாக நம்ம கண்ணை மூடி உட்காந்துட்டு ப்ரீத்தை வந்து நம்ம வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டு நம்ம பண்ணலாம். டீப் ப்ரீத் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ப்ரீத் இன் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து டம்மி பெருசாகணும். ப்ரீத் அவுட் பண்ணுறப்போ நம்ம ஸ்டமக் வந்துட்டு அதான் வயிறு பகுதி வந்துட்டு மூச்சு விடுறப்போ வந்துட்டு அது சுருங்கணும். அப்படி பண்ணுறது தான் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எக்ஸசைஸ். அது கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சைலண்ட்டாக கூட உட்காந்துக்கலாம். அதுதான் சைலன்ஸ் இல்லைனா மெடிடேஷன். எல்லாமே ஒன்று தான். நம்ம இல்லைனா ஒன்றை மட்டும் நினச்சி பார்த்து கூட நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணிக்கலாம். ப்ரேயர் மாதிரி கூட நீங்கள் ஓம் சொல்லிட்டு கூட நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்கப்புறமா வந்து அஃபர்மேஷன். ஏற்கனவே நான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அஃபர்மேஷன் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள் அஃபர்மேஷன் என்னென்னு. அந்த அஃபர்மேஷனில் என்னென்னா நம்ம வெல்த் பற்றி இன்னும் ஃப்யூச்சரில் போடுவோம். அந்த அஃபர்மேஷன்ஸில் எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் விசுவலேஷன், அது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அஃபர்மேஷனில் சொன்னதையே நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ரீம் லைஃப்பில் பார்க்குறது, கனவை படுத்தி பார்க்குறது தான் விஷுவலேஷன். அப்படின்னா என்னென்னா நம்ம வாழ்க்கை வந்துட்டு நம்ம காரில் போனால் எப்படி இருக்கும், நம்ம பெரிய வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு ரொம்ப ஹெல்த்தியான வாழ்க்கை, நம்மளால் ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓட முடியுது அப்படின்ற ஒரு ஹெல்த் விஷயத்தை வந்து நம்ம ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி கண்ணை மூடி உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு விசுவலைசேஷனாக நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், அது வந்து நம்ம ஆத்தர் சொல்கிற மாதிரி ஜம்பிங் இல்லைனா வாக்கிங், அதுவும் இல்லைனா த்ரெட்மில்லில் வாக் பண்ண சொன்னாங்க. அதுவும் கிடையாதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா காலையில் வந்துட்டு சிட்டப்ஸ் பண்ணலாம். உட்காந்து எழுதுக்கலாம். 20 மினிட்ஸ் அதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 20 மினிட்ஸ் ரீடிங். ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு புக் எடுத்தோ இல்லை பேப்பர் எடுத்தோ ஏதோ எடுத்து ஒரு 20 நிமிஷம் படிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்பிங்க்கு 5 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுதான் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் மாதிரி. நம்ம என்ன தோணுதோ, நம்மளுக்கு அந்த டேயில் என்ன நடக்குதோ இல்லை முன்னாடி நாளில் என்ன நடந்துச்சோ அதை எழுதுங்க. ஸோ இதுதான் இந்த 60 மினிட்ஸ்க்காக லைஃப் சேவர். இதை நீங்கள் கன்ஃபார்மாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க, 60 மினிட்ஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து நம்ம நினச்சோன்னா நம்ம முன்னாடி நாளே அதை வந்து சொல்லி வச்சுக்கணும். என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லி வச்சுட்டு காலைல எழுந்தோன்னா அப்போ வந்து நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அவர் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி சொல்கிறாங்க. சைலன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் எனர்ஜி கெயின் பண்ணுறதுக்கும் கிடைக்கும். எக்ஸசைஸ் வந்து அது லாஸ்ட் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஷவர் பண்ண போனால் ஒரு ஃப்ரெஷ் டேவை நம்மளுக்கு கொண்டு வரும். மைண்டையும் அது ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஜேர்னலிங் எழுத போகிறோம். அஃபர்மேஷனை நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கேட்க போகிறோம். கேட்குறப்போ நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாரு,
அப்போ வந்து இவர் வந்து மெடிடேஷனில் வந்துட்டு இவர் மாஸ்டர் ஆகலைனாலும் கொஞ்சமாவது இவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்காக நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 டேஸ் சேலஞ்சிங்க்கு அப்புறமா நம்ம லைஃப் கொஞ்சமாவது பர்சனல் டெவலப்மெண்ட் இருக்கும். பேசிக்கலாக இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணாலுமே நம்மளோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து மணி ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து 6 மினிட் மிராக்கிள். இப்போ நம்ம வந்து 1 ஹவரில் மிராக்கிள் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி 6 மினிட்ல மிராக்கிள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.